ஹோட்டல் ஸ்டைல் பூரி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடு ஏறினதும் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தூவிக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் குழையணும்னு அவசியம் இல்லைங்க, ஒன்றும் பாதியமாக வெந்து வந்தாலே போதுங்க இருக்குங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கா மசிச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைல் பூரி குருமா ரெடிங்க. ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா புசு புசுன்னு பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.